அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். தை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் 15/1/2024 மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சுக்கிரன், தனுர் ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி 19/1/2024 அன்றைய தினம் பின்னிரவு 1:42 சுக்கிர பகவான் தனுர் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 14ஆம் தேதி அதிகாலை 6:07 மகர ராசிக்கு புத பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்கிறது. தை மாதம் 21ஆம் தேதி அதாவது 4 பிப்ரவரி 2024 அன்றைய தினம் இரவு 11:18 மகர ராசிக்கு செவ்வாயினுடைய நகர்வு அமைந்திருக்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் இந்த மாத பிற்பகுதியில் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் உச்சத்தை பெறுகிறார். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு அற்புதமான ஒரு நேரம் விருச்சிக ராசிக்கு போயிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனி நினைச்செல்லாம் பயப்படாதீங்க. நமக்கு என்ன ஒரு 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 பயம் வரக்கூடிய விஷயங்கள்ங்கிறது என்ன, மெயினாக உடல் ஆரோக்கியம், ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 6ஆம் இடத்தை ராசிநாதன் செவ்வாய் பார்க்க போகிறார். அதனால் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு வந்தாலும் அது நிச்சயமான முறை அதை மாத்திரை சாப்பிட்டா மருந்து சாப்பிட்டா குணமாகக்கூடிய ஒரு தன்மை. பொருளாதாரம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு தன்மை உங்களுக்கு காணப்படும். பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா காரியங்களிலுமே இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை காணப்படும். இருந்தாலும் எல்லாவற்றையும் உங்களால் ரொம்ப சுலபமாக சமாளிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அது மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல உதவிகள் அது கண்டிப்பான முறையில் இந்த மாதத்தில் கிடைக்கும். கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும், அதில் சந்தேகமே நமக்கு வேண்டாம். இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி புதிய முதலீடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமையும். பெண்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தாருடைய சப்போர்ட் பல வழிகளிலும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பொருளாதாரம் மேம்படும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மாணாக்கர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அதிகமான கவனம், ஸ்ரத்தை, முயற்சி அவசியம். ரொம்ப கவனமாக இருக்கணும். மேற்படிப்பு அப்ளை பண்ணும்போதெல்லாம் ஏதாவது தடங்கல்கள் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். ஒரு மன நிம்மதி ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி
அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மஞ்சள் மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 23, 24. அதிர்ஷ்டமான தினங்கள் பிப்ரவரி 2 மற்றும் 3. வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுறேன். அது மாதிரி ஜாதகம் அனுப்பினவாடுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அதிகபட்சம் ஒரு 3-4 நாட்கள் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் அனுப்பின்னு இருக்கா. அடுத்தது பொருத்தம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தவரை ஒரு நாள் டைம். நீங்கள் இன்றைக்கி அனுப்பிச்சில்ல, நாளைக்கு நான் உங்களுக்கு பொருத்தம் பார்த்து சொல்லிடுவேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் நமது சேனலுடன். நன்றி, வணக்கம்.